ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து இது பண்ணியிருந்தார், கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதனால் இதை பார்க்குறோம். நம்ம இதுக்கு எடுத்திருக்கக்கூடிய சைட் வந்து டிக்கர் டேப்பர் எடுத்திருக்கிறோம். நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் எடுப்போம். ட்ரெண்ட் லைனில் நமக்கு இன்ஃபர்மேஷன் பத்தலை, அதனால் இதை எடுத்திருக்கிறோம். இப்போ இந்த கம்பெனி வந்து எந்த அளவுக்கு வந்து நம்பிக்கைக்குரியதுன்னாக்க ரெட் ஃப்ளாக் லோவாக இருக்குது, அதனால் கம்பெனி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, சஸ்டைனபுளாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம், நம்பிக்கைக்குரியதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அவங்க எடுத்திருக்கக்கூடிய க்ரைட்டீரியாலாம் ஏஎஸ்எம் க்ரீனில் இருக்குது, ஜிஎஸ்எம் க்ரீனில் இருக்குது, ப்ரொமோட்டர் பிளெட்ஜஸ் எதுவும் இல்லாதில்ல, அதனால் அவங்களுக்கும் க்ரீனில் இருக்குது. ஸோ இப்போ இப்படி வந்து டிஃபால்ட் ப்ராபபிலிட்டி கம்பெனி வந்து சால்வன்சி பொசிஷன் வந்து லோவாக இருந்ததுன்னா இது ரெட்டாக மாறிடும். இது வந்து க்ரீனாக இருக்கிறதுனால சால்வன்சி பொசிஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இது கம்பெனி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனி. என்ட்ரி பாயிண்ட் வந்து குட்டாக இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்கா ஃபண்டமெண்டல்ஸும் பாசிட்டிவாக இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ காட்டிலும் கரண்ட் வேல்யூ கம்மியாக இருக்குன்னு டெக்னிக்கலாகவும் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ரொம்ப ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி எடுக்கிறாங்க. ஏன்னா இங்கே ஸ்கோரே 9.5 வந்திருக்கு. இப்போ இதுக்கு க்ரைட்டீரியா பார்த்தோம்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11% எடுக்கிறாங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி இப்போ 71% வருது. கேஷ் ஃப்ளோ மார்ஜின் வந்து 94% இருக்குது. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. க்ரோத்துங்கிறது வந்து ரொம்ப லோ, 0 மார்க் தான் எடுத்திருக்கிறாங்க. வேல்யூஷன் வந்து ஆவரேஜ். இங்கே தான் வந்து நம்ம வந்து பிஇலாம் பார்க்கலாம். பிஇ வந்து 12.43, அதே சமயத்தில் பிபி 1.41. அப்போ இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆஸ்பெக்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தோம்னா ரொம்ப லோவாக தான் இருக்குது. இவங்க வந்து பணம் இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பிறகு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அப்படி தான் போகிறாங்க. அதனால் பெர்ஃபார்மன்ஸஸ் லோவாக இருக்குது அப்படின்னு தான் இது காட்டுது. இப்போ இவங்களுடைய ஓவர்வியூ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதில் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். கீ மெட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இவங்க வந்து ஸ்மால் கேப் கம்பெனி, லோ ரிஸ்க் ஸ்மால் கேப் கம்பெனி. இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்ப்போம். ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். இது வந்து போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் டோட்டல் ரெவென்யூ கூடி இருக்கா அப்படின்னு சொன்னால் ஒரு 10-12 கோடி ரூபா கம்மியாக, 13 கோடி ரூபா கம்மியாக தான் இருக்குது. எபிட்டா வந்து ஆனால் பாசிட்டிவாக வந்திருக்கு. அதே மாதிரி நெட் இன்கம் வந்து பாசிட்டிவாக இருக்குது. போன தடவை 195 மைனஸில் இருந்தது, இந்த தடவை 926 ப்ளஸில் இருக்குது. அப்படின்னா இந்த 195 சேர்த்து தான் இது அவங்க எடுத்திருக்கிறாங்க. அது அப்படி எடுத்ததில் வந்து இதை கழிச்சிட்டாங்க. 200 கோடின்னு வச்சுக்கோமே, அப்போ 1100 கோடி ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. அதில் இந்த 195 கழிச்சிட்டு பேலன்ஸ் மாத்திரம் தான் இங்கே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க. இபிஎஸ் வந்து 10.18 இருக்குது. இது ஆனுவலைஸ்டு. போன தடவை மைனஸில் இருந்தது, இந்த தடவை 10.18. அப்படின்னா 12 கிட்டக்க எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த 2 கழிச்சுட்டு இப்போ வந்து 10.18ன்னு போட்டிருக்கிறாங்க. டிவிடெண்ட் வந்து 3 ரூபா பெர் ஷேருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அசட் அண்ட் லைபிலிட்டி நம்ம கம்பேர் பண்ணுவோம். கரண்ட் அசட் வந்து 884 இருக்குது, கரண்ட் லைபிலிட்டி 27 இருக்குது. ஸோ இப்போ அதுலேயும் பாசிட்டிவாக இருக்குது. நான் கரண்ட் அசட்டு 9000 கோடி இருக்குது. ஆனால் இவங்களுக்கு நான் கரண்ட் லைபிலிட்டிங்கிறது 1770 கோடி தான் இருக்குது. அதனால அதுவும் நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ டோட்டல் அசட் 9900 கோடி ரூபாய்க்கு கடன் அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா 1800 கோடி ரூபா தான் கடன் இருக்குது. ஸோ இப்போ கடன்னா லைபிலிட்டி இருக்குது, பேலன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அப்போ இந்த கடன் வந்து இல்லாத கம்பெனியாக தான் இருக்குது. ஹோல்டிங் பேட்டர்ன் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாரின் எஃப்ஐஎஸ் பார்ப்போம், நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்ப்போம். மார்ச் 2024 என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க, எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 0.09% ஏற்றி வச்சுருக்கிறாங்க. ஆமாம், 0.09% ஏற்றி வச்சுருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட லெவல் வந்து பார்த்தோம்னா 0.4 வந்து குறைச்சி வச்சுருக்கிறாங்க. நான் 90-50ன்னு எடுத்துக்கிட்டேன், எக்ஸாக்ட் நான் பண்ணலை. அதுக்கப்புறம் அதர் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து பார்த்தோம்னாக்க ஓவராலாக 15% இருக்குது. ஆனால் போன தடவை 16லேருந்து கீழே 15% குறைச்சி வச்சுருக்கிறாங்க. 1.48 குறைச்சி வச்சுருக்கிறாங்க. அதில் இன்சூரன்ஸ் 7 இருக்குது, அதர்ஸ் வந்து 8 இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து போன தடவை 8.36 இருந்தது, இந்த தடவை 7 வந்து குறைச்சி வச்சுருக்கிறாங்க. அப்போ வந்து இவன் வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஏற்றிட்டு செகண்ட் குவார்ட்டர் இறங்க போகிறானா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த இபிஎஸ் டேட்டாவை தூக்கி நம்ம இங்கே போட்டோம்.
நமக்கு இருக்கக்கூடியது வந்து ஆவரேஜஸ் இது ஆனுவல் எஸ்டிமேஷன்ஸ் எதுவுமே இல்ல. ஃபோர்காஸ்டர்ஸ் எஸ்டிமேஷன்ஸ் எதுவுமே இல்ல. அதனால நம்ம டிடிஎம்மத்த தான் நம்பி ஆகணும். அதே மாரி கூகுள்ல இதுக்கு உண்டான பிரைஸ் வந்து அப்டேட் ஆக மாட்டேங்குது. அதனால நமக்கு கால்குலேஷன்ல இருக்கக்கூடியத நம்ம பார்த்துக்கலாம். இப்ப வந்து 137 ஃபேர் பிரைஸ் வருது. நம்ம நார்மலா 137 அதாவது ஃபேர் பிரைஸ் இன்டூ 1.5 போடுவோம். அப்படி போட்டோம்னா 206. இந்த 206 நம்ம லோவா எடுத்து வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து எடுக்க போறோம். அப்ப 137 அண்ட் 206 2 வந்து ஒரு லெவல் இப்பவே இன்னும் அடையாம இருக்கிறான், கேப் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்ப இபிஎஸ் உடைய லெவல்ஸ் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்க, இவங்க டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறாங்க. அதனால 68 மினிமம் 68 மேக்ஸிமம் 148. அந்த 68க்கும் 148க்கும் இடையில 94, 124 2 ஸ்கோர் இருக்கு. இந்த தடவ வந்து இவன் டிடிஎம் ஆன 2.5 2.5 எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க 94 உடைச்சு 127 டு 124 டச் பண்ணலாம். அப்படி டச் பண்ணாங்கன்னா 137 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள 137 வந்துட்டு அதை உடைச்சு போகும்போது தான் இவங்க வந்து அதுக்கு அடுத்த குவார்ட்டர் நல்லா எடுத்தான்னா 150லேருந்து 165 அண்டு 177 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 150ங்கிறது இங்கே மேக்ஸிமம் 148 அந்த ரேஞ்சு தான். 150 உடச்சி போனால் தான் அவ்வளோ தூரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த குவார்ட்டரை வந்து அவன் நல்லபடியாக எடுத்தான்னா 94லேருந்து 124 148 அதுக்கு இடையில நமக்கு வந்து 137 ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது. இது 134 டு 137 இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குங்கிறத நம்ம மனசில் வச்சுக்குவோம். இப்போ இந்த வேல்யூவை தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் போட்டோம். 94 தான் இப்போ இருக்கிற அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறான். நமக்கு கீழே வந்ததுன்னா உடச்சி கீழே வந்துச்சுன்னா 68. அதே மாதிரி 94 உடச்சி 102 உடச்சி போகிறான் அப்படின்னு சொன்னாக்க 124 137 134 டு 137 அப்புறம் 147 அப்புறம் 165 மேலே போச்சுன்னா 177க்குலாம் போகலாம், 200க்குலாம் போகலாம். நான் இபிஎஸ் எடுக்கட்டும், இப்போதைக்கு நம்ம இந்த லெவலோட மார்க் பண்ணியிருக்கிறோம். சரி, இப்போ இது வந்து இந்த ஸ்கோரில் எவ்வளோ தூரத்துக்கு அச்சீவபிள் மேலே ஏறுனா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம இது எல்லாத்தையும் போட்டோம் இபிஎஸ் ரேஞ்சு. இப்போ ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபனாசி போட்டு பார்ப்போம். ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபனாசி போடும்போது இந்த வேல்யூலாம் அக்யூரேட்டாக அதில் போய் உட்காரும். பார்த்தோம்னாக்க கரெக்டாக வந்து 1.618 165 இங்கே 60ன்னு வந்திருக்கு, நமக்கு 58ன்னு வந்திருக்கு. 165.58ன்னு வந்திருக்கு, அதில் 60ன்னு வந்திருக்கு, 69. இப்போ பார்த்தோம்னா இந்த 0.23 ஆன 111 உடைச்சா மாத்திரம்தான் மேலே வந்து அப் ட்ரெண்ட் ஆகுது. உடச்சி புல் பேக்காவோ இல்லாட்டி க்ளோஸ் அதுக்கு அடுத்த கேண்டில் அங்கேயே இருந்தால் தான் அப் ட்ரெண்டாக மாறும். அப்படி இல்லைன்னா உடச்சிட்டு அவன் பாட்டு 0.618 124ஓடையும் திரும்பலாம், 137.78 134 டு 137 இந்த ரேஞ்சோடையும் திரும்பலாம். இதை உடச்சி மேலே போகிறானாங்கிறது நமக்கு தெரியல. ஃபர்தராக இபிஎஸ் பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. இவங்கள இதில் நம்ம வந்து இந்த ரொம்ப கணிக்கிறதுக்கெலாம் முடியல. அதனால் நமக்கு வந்து இந்த சைடு மேலே போனான்னா இப்படி, இந்த சைடு கீழே இறங்கினான்னா இப்படி அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்குவோம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன்.